ஓகே, இப்போ 10வது கேள்வி. அதாவது சிம்பிள் கொஷன்ஸில் கடைசி கேள்வி. பின்வரும் உருக்களை மீள ஒழுங்கமைப்பதன் மூலம் இந்த உருவம் உருவாக்கும். அதாவது முதலாவது இடத்துல முக்கோணி இருக்கு, ரெண்டாவது சதுரம், மூன்றாவது நாலாவது வட்டம், அஞ்சாவது சதுரம், ஆறாவது முக்கோணி, ஏழாவது முக்கோணி, இப்படியே போய் 12வது முக்கோணி, 13வது முக்கோணி, இப்படியே போகுது. கேள்வி முதல் 601 உருவில எத்தனை முக்கோணி இருக்கு? இதுல வந்து முதலாவது முக்கோணி முதல் 6ல் பார்ப்போம். 1லேருந்து 6 வரைக்கும் 2 முக்கோணி இருக்கு. அதே மாதிரி 7லேருந்து 12 வரைக்கும் 6 மடங்கா எடுக்கிறேன். 6 தடவை 1 6, 6 தடவை 2, அதில் இன்னும் 2. மொத்தமாக இந்த 1லேருந்து 12 வரைக்கும் 4 முக்கோணி. இந்த செட்டில் இருக்கு. அதே மாதிரி 13லேருந்து 18 மட்டும் எடுத்தோம்னா அதுலேயும் 2 முக்கோணி வரும். ஆகவே மொத்தமாக இந்த 3 செட்டிலையும் வந்து 6 வரும். இப்போ பார்த்தோம்னா இந்த 6 தடவை 1 எழுதலாம். 6 தடவை 1 6, 12, 6 தடவை 2, 6 தடவை 2 வந்து 12. அதே மாதிரி 18 வந்து 6 தடவை 3, 18. முதல் 18லையும் 6 முக்கோணம் இருக்குது. இப்ப கேள்வி அங்கே வந்து முதல் 600ல் எவ்வளோ முக்கோணம் பார்ப்போம். ஸோ ஒவ்வொன்றும் 6, 1லேருந்து 6 6 நம்பர், 7லேருந்து 12 6 நம்பர், 13லேருந்து 18 6 நம்பர். ஸோ 600 6 தர 100 எழுதலாம். 6 தர 100 600. ஸோ இதில் முதலாவது செட்டில் முதலாவது செட் வந்து இது முதலாவது செட். அதில் 2 முக்கோணி இருக்கு. முதலாவது செட்டில் 2 முக்கோணி, 1 தர 2, 2. ரெண்டாவது செட்டில் வந்து திரும்பவும் 2 முக்கோணி, 2 செட் வரும். இது வந்து 1லேருந்து 6, 7லேருந்து 12, மொத்தமாக 2 சதுரன் 4 முக்கோணி. 3 செட்டுக்கு பார்த்தோம்னா 3 செட் 2 முக்கோணிப்படி, ஒரு செட்டில் 2 முக்கோணிப்படி, 3 செட்டுக்கும் 6 முக்கோணி. அப்படி என்றால் நான் பார்க்க வேண்டியது 100வது செட்டுக்கு. முதல் 100 செட்டுக்கு பார்க்கணும். என்ன அப்படின்னு தான் 600 முக்கோணி இருக்கு. ஸோ 100 செட்டுக்கு ஒவ்வொன்றுலையும் 2 முக்கோணிப்படி 600 முக்கோணி முதல் 100 செட்லேருந்து வருது. ஆகவே 100 செட்டுக்கு சாரி 200 முக்கோணி எல்லாம் முதல் 600ல் 100 செட் வருது. 1லேருந்து 600 வரைக்கும் 100 செட் வருது. ஆகவே 100 தர 2, ஒரு 100 செட்டுக்கு 2 முக்கோணிப்படி 200 முக்கோணி வரும். இப்போ 1லேருந்து 6க்கு 2 மாதிரி, 6 முடிஞ்சு 6க்கு அடுத்தது 7ஆவதாக இருக்கிறது முக்கோணம். அதாவது 6 மடங்கு முடிஞ்சு தொடங்குறது ஒரு முக்கோணம். 600 வந்து 6 மடங்கு, 6 தர 100. ஆகவே 601, 600 சக 1 ஆகாது, 601. அதுலேயும் ஒரு முக்கோணி இருக்கு. கேள்வி முதல் 601 உருவில் எத்தனை முக்கோணி? ஆகவே 200ஓட உண்ட கூட்டவர் மொத்தம் 201 முக்கோணி இருக்கு. 200ம் இருக்குது, விடையில 201 இருக்கு. 200 பிள்ளை 200 வந்து முதல் 600 உருக்கள் இருக்கிற முக்கோணி தான் 200. முதல் 601 உருவில் 600 6 மடங்கு. ஸோ அதை விட 1 கூட விரைக்க அதுவும் முக்கோணியாக இருக்கு. 7 வந்து முக்கோணி.
12 6 மடங்கு 6 தர 2 அதை விட ஒன்று கூட இருக்கே முக்கோணம் ஆகவே மொத்தமாக 201 முக்கோணம். அடுத்தது 11வது கேள்வி மீடியம் லெவல் கொஷன்ஸ். இல்லை, முதலாவது கேள்வி. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு 7 நாட்களின் பின் என்னகலாம்? இன்றைய ஞாயிறண்டா நாளைக்கு திங்கள். ஸோ மண்டே, நாளைக்கு மண்டே திங்கட்கிழமை. அதிலிருந்து 7 நாள்லேண்டா அடுத்த கிழமை சரியா தொடரும். அதாவது 7 நாளை பிறவாது அதே திங்கட்கிழமை வரும். அடுத்த 7 கிழமை, அடுத்த 7 நாட்களுக்கு பிறகு ஒரு கிழமை. ஆகவே நாளைக்கு மண்டே. ஆகவே அதிலிருந்து 7 நாளை பிறகு வாரது மண்டே, அதாவது திங்கள். விடை வந்து திங்கட்கிழமை.